தமிழகத்தில் டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடி பனை மரத்திலிருந்து பெறப்படும் கள்ளுக்கு அரசாங்க அனுமதி வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே உள்ள சேராம்பட்டு கிராமத்தில் இன்று ஏப்ரல் 13 கள் விடுதலை மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் பங்கேற்று முழு ஆதரவை தெரிவிப்பார்கள். பனை மரம் பழந்தமிழர் வாழ்வியலை பிரதிபலிக்கும் மரபுக்குறி. கள் உடல் நலத்திற்கு உகந்த இயற்கை சார்ந்த பானம். நம்மாழ்வார் உள்ளிட்ட வேளாண் நிபுணர்கள் கள்ளை இயற்கை உணவாகவே புகழ்ந்துள்ளனர் என்று சீமான் தெரிவித்தார். சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் இயற்கையாக கிடைக்கும் பனைகள் மற்றும் தென்னங்களை அடிப்படையாக கொண்டு பனம்பாலும் தென்னம்பாலும் தமிழரின் தேசிய பானங்களாக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மறுபுறம் டாஸ்மாக் மதுபான கடைகள் வழியே அரசாங்கம் வருமானம் ஈட்டுவதால் பொதுமக்கள் சுகாதாரம் மற்றும் சமூக அமைதி பாதிக்கப்படுகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பனையேரிகள் மீது அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொள்கின்ற அதிகார தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கள்ளை தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்திலிருந்து நீக்க வேண்டும் என்றும் சீமான் கேட்டுக்கொண்டார். இம்மாநாட்டில் தமிழ்நாடு கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சே. நல்லசாமி, விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி உள்ளிட்ட முக்கிய நபர்கள் பங்கேற்று உரையாற்றுவார்கள். சீரமைப்பு தேவைப்படும் மதுக்கொடுமைகளை எதிர்த்து மரபுவழி உணவுகளை மீட்டெடுக்கும் இந்த களம் தமிழகத்தில் ஒரு புதிய சமூக நிலையை உருவாக்கியுள்ளது. இதுபோன்ற மேலும் அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பெற நம்மை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. இது உங்கள் செய்தி ஓடை செய்திகள். மறுபடியும் சந்திப்போம்.